வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன் இது எல்லாமே பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம வந்து டைப் காஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதை எப்படி வந்து இன்டீஜரோட ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கால் தான் வந்து ஆட் பண்ண முடியும். இது வந்து நம்ம வந்து லைக் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டையும் வந்து மாற்றி எப்படி வந்து அதை ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறப்ப உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம வந்து கோடில் பார்க்கலாம். Now I create a new file for typecasting type ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுறேன் casting.py. ஸோ நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் வந்து இப்போ பிரவீன் டெக் அப்படின்னு போட்டேன்னா நான் வந்து அதோட கேரக்டர் எத்தனை இருக்குது, எத்தனை ஸ்டோக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் லென் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த இடத்துல பிரவீன் டெக் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் முன்னாடி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து என்ன அவுட்புட்டில் ஷோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேம் எரர் அப்படின்றது இந்த இடத்துல வந்து டி வந்து டபுள் டி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணால் எனக்கு வந்து 12 கேரக்டர்ஸ் இருக்குது. இன்க்ளூடிங் இந்த ஸ்பேஸோடு சேர்த்து நமக்கு வந்து 12 கேரக்டர்ஸ் இருக்குன்னு இருக்குது. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதே பிரிண்ட்டில் வந்து லைக் LEN அண்ட் தென் நான் மறுபடியும் வந்து நான் ஏன் புதுசாக வந்து இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதிலே வந்து காமிச்சிட்றேன். இப்போ இதிலே பிரவீன் டெக் பதிலாக நான் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு போட்டால் நான் இதை ரன் பண்ணாலும் நமக்கு வந்து 5 அப்படின்னு ஷோ ஆகும். விச் மீன்ஸ் இது வந்து இந்த டபுள் கொட்டேஷனில் இருக்குது, அதனால் இது ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் வந்து இதை வந்து கொட்டேஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து ரன் ஆகுமா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணி சொல்லுங்கள். நமக்கு ரன் ஆகாது. விச் மீன்ஸ் நமக்கு டைப் எரர் அப்படின்னு ஷோ ஆகும். இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் இன்டீஜர் ஹேஸ் நோ லென் டைப் செக். விச் மீன்ஸ் இந்த லென் வந்து பார்த்தோம்ல, லென் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி லென் வந்து ஒன்லி எது வந்து செக் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் வந்து லென் வந்து செக் பண்ண முடியும். நம்ம வந்து நம்பர்ஸ்லாம் வந்து லைக் செக் பண்ண முடியாது. லைக் நம்பர்ஸ் மீன்ஸ் இன்டீஜரை வந்து செக் பண்ண முடியாது. நம்பர் நம்ம இந்த இடத்துல கொட்டேஷன் ஆட் பண்ணால் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த லென் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறோம். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மறுபடியும் வந்து புதுசாக லென் அப்படின்னு போட்டு பிரவீன் டெக் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு லென்த் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்து முன்னாடியே டைப் பண்ணதான். அண்ட் தென் மறுபடியும் நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டு யுவர் நேம் ஹேஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல மறுபடியும் வந்து கன்கார்டினேட் பண்ணுறேன். கன்கார்டினேட்டுக்கு நம்ம ப்ளஸ்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து லென் அப்படின்னு LENGTH அப்படின்னு போட்டு மறுபடியும் வந்து ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு கேரக்டர் அப்படின்னு கொடுக்குறேன். நான் இப்போ என்ன டைப் பண்ணால் இப்போ இந்த இடத்துல வந்து அவுட்புட் என்ன ஷோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெனில் வந்து பிரவீன் டெக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எத்தனை கேரக்டர் அப்படின்ட்டு கடைசியாக எனக்கு அவுட்புட்டில் யுவர் நேம் ஹேஸ் இப்போ 12 இருந்துச்சுன்னா 12 கேரக்டர்ஸ் அப்படின்னு நமக்கு ரன் ஆகும். இப்போ இது ரன் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து லைக் செக் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் எரர் ஆகுது. என்ன டைப் எரர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லென்னுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரிங் தானே, அப்படியே இந்த இடத்துல வரல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிரவீன் டெக்குக்கு இது வந்து பிரவீன் டெக் அப்படிங்கிறதுக்கு இது வந்து லைக் 12 அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிருச்சு. 12 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கு. இதை வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 12ஆக மாறிடுது. 12னால் நமக்கு வந்து இன்டீஜர் அப்படின்ட்டு வந்து சேஞ்ச் ஆகிடுது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே ஒரு இது வந்து இன்டீஜராக மாறிடும். பேக்கெண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதோட லென்த்தை கண்டுபிடிச்சா இது வந்து இன்டீஜராக மாறிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் ஆகும்னா 12ன்னு ரீப்ளேஸ் ஆகும்ல. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது,
இது மறுபடியும் இன்டீஜராக மாறிடும். அப்புறம் எப்படி வந்து இன்டீஜரை இதே வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாது. அதனால தான் நமக்கு வந்து ஸ்டிங்கால் கன்கேடினேட் பண்ணு அப்படின்னு வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதனால் நமக்கு டைப் எரர் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து இந்த டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிங்காக இது வந்து இப்போ இன்டீஜராக இருக்கா, நம்ம இதை ஸ்டிங்காக மாற்றுங்கிறதுக்காக எஸ்டிஆர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த இந்த பேரந்தசிஸ்குள்ளே இதை வந்து ஆட் பண்ணிடணும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இது வந்து இப்போ ஸ்டிங்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து யுவர் நேம் ஹேஸ் 12 கேரக்டர் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம வந்து இதை வந்து ஸ்டிங்காக மாற்றுறதுக்கு எஸ்டிஆர் அப்படிங்கிற இந்த ஒன்று இதை வந்து ஆட் பண்ணோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ ஸ்ட்ரிங்குக்கு இது வந்து ஆட் பண்ணோம், அடுத்து இன்டீஜருக்கு இப்படி வந்து ஆட் பண்ணோம். இன்டீஜருக்கு INT அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணோம். அடுத்து நம்ம ஃப்ளோட்டுக்கு நம்ம ஃபுல்லாக தான் எழுதணும். ஃப்ளோட்டுக்கு நம்ம ஃபுல்லாக தான் எழுதணும். அண்ட் பூலியனுக்கு BOOL அப்படின்ட்டு எழுதணும். அண்ட் இப்போ உங்களுக்கு புதுசாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 10+10 அப்படிங்கிறத வந்து அவுட்புட் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். 10+10 அப்படிங்கிறது வந்து அவுட்புட் பார்த்தா நமக்கு என்ன ஷோ ஆகும், லைக் 20 அப்படின்னு வந்து வரும். 20 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றுறேன். விச் மீன்ஸ் நான் வந்து இதை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன், இதே வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணால் எனக்கு வந்து 10 அப்படின்னு ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. இது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்கேடினேட் பண்ணிடுச்சு. முன்னாடி வந்து அதை வந்து லைக் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இன்டீஜர் அப்படின்னு பார்த்தா இப்போ இது நமக்கு வந்து ரன் ஆகாது. விச் மீன்ஸ் டைப் எரர். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்ட்டு இது பண்ணி நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் இப்போ நமக்கு வந்து இது 10 லைக் ஸ்ட்ரிங்கு இது வந்து இப்போ ஸ்ட்ரிங்கு டபுள் கொட்டேஷன் இருக்குது, இது இன்டிஜராக இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி இதை வந்து ரன் பண்ண வச்சோம். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். அதே மாதிரி தான் வந்து இப்போ ஃப்ளோட்டுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10+10 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இதில் வந்து ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஃப்ளோட் அப்படின்னு வந்து போடுறேன். ஃப்ளோட் அப்படின்னு போட்டு இதில் வந்து மறுபடியும் இது வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ நம்ம இது வந்து ஃப்ளோட்டாக மாற்றியாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு 10.0 அப்படின்ட்டு பாயிண்டில் கொடுக்குது. விச் மீன்ஸ் நம்ம பாயிண்ட்டை இது வந்து ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நேம் அப்படின்னு கொடுக்குறேன். லைக் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அண்டு இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா print 10 ப்ளஸ் இப்போ இதை வந்து இன்ட்டாக மாற்றி நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து இது அவுட்புட் ஷோ ஆகுமா, விச் மீன்ஸ் இது வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குது. நம்ம இதை மாற்றிட்டோம், இதை வந்து இன்டிஜராக மாற்றிட்டோம். இப்போ 10 ப்ளஸ் பிரவீன் அப்படின்னு வந்து ஆட் பண்ணி கொடுன்னு கேட்குறோம். கன்கேடினேட் பண்ணி ஆட் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கொடுக்குறோம். இப்போ நமக்கு வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விச் மீன்ஸ் வேல்யூ எரர் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் மீனிங்ஃபுல்லே கிடையாது. விச் மீன்ஸ் இன்வேல்யூ லிட்ரலி ஃபார் இன்ட் வித் பேஸ் 10. இது வந்து லைக் பேஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ வந்து ஆல்ஃபபெட்டையும் நம்பரையும் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் இது வந்து எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. அதனால நமக்கு இந்த இடத்துல வேல்யூ எரர் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து இது வரைக்கும் முன்னாடி என்னென்ன எரர் வந்து பார்த்தோம், சின்டெக்ஸ் எரர், டைப் எரர், நேம் எரர். இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ எரர். இதை வந்து நோட்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறீங்க.
ஐ ஹோப் உங்களுக்கு டைப் செக்கிங், டைப் கன்வர்ஷன் அண்ட் டைப் எரர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஒரு கோடிங் எக்ஸசைஸ் வந்து சொல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர்ட் வந்து நம்ம 2 நம்பர் வந்து வாங்கணும். அது வந்து நமக்கு 2ஐயும் வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு வந்து திங்க் பண்ணி லைக் உங்களோட நோட் புக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வச்சுக்கிறதா. இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து நீங்களாக வந்து வச்சுக்கிறதா. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நமக்கு வந்து லைக் 2ஐயுமே என்டர் வந்து இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்டர் பண்ண அப்படின்னாங்க, செகண்ட் நம்பர் என்டர் பண்ணோன்னா இது 2ஐயுமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருமான்னு கேட்டால், இப்போ நான் இது வந்து ரன் பண்ணால் எனக்கு ரன் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல 23 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல மறுபடியும் வந்து 23 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணி தானே தரணும். ஏன்னா நமக்கு ஆட் பண்ணாமல் இது வந்து 23 அப்படின்ட்டு லைக் 2323 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போதைக்கு இது வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு தான் ஆட் பண்ணணும். எத்தனை பேர் இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நான் முன்னாடியே வந்து இதை வந்து திங்க் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இன்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா லைக் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். இப்போ தான் நீங்கள் வந்து லைக் கிரிட்டிக்கல் தான் திங்க் பண்ணியிருக்கீங்க அண்டு நீங்கள் ஓனாக வந்து திங்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணி லைக் 23 அப்படின்னு டைப் பண்ணி மறுபடியும் 23ன்னு போட்டால் எனக்கு 46 அப்படின்ட்டு வந்து ஷோ ஆகும். ஐ ஹோப் இந்த எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு எக்ஸசைஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பிராவின்.